வெல்கம் பேக் டு காரைக்குடி பசங்க. இந்த வீக் விஜேஎஸ் யாரெல்லாம் பயங்கரமா ரோஸ்ட் பண்ணாரு, யாரெல்லாம் கண்டுக்காம அப்படியே விட்டாருன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரைடே நைட் ஜாக்லின் வர்ஷினிக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஆகட்டும், கேப்டன்சி செலக்ட் பண்றது, டாஸ்க் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே கேர்ள்ஸ் கிட்ட தான் வரணும் அப்படின்னு மூச்சு கொடுத்து சொல்றாங்க. பட் வர்ஷினி எப்படி இருக்காங்க, ஏங்காது கேட்காதுங்கிற மாதிரி பாய்ஸ் டீமுக்கு விளையாட முடியாதான்னு கேக்குறாங்க. உண்மையா விஜய் டிவி என்ன பேசிஸ்ல வர்ஷினியை உள்ள விட்டாங்கன்னு தெரியல. வைல்ட் கார்ட்லயே ஒஸ்ட்னா அது இவங்க தான். 25 டேஸ்க்கு அப்புறம் பிபி ஹவுஸ் போறது எவ்வளவு பெரிய பெனிஃபிட். ஆனா இவங்களுக்கு அங்க பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் கான்செப்டே தெரியலங்க. ஃபர்ஸ்ட் டேவே சாச்சனாவை எலிமினேட் பண்ண மாதிரி மிட் வீக்ல இவங்களை தூக்கிட்டா நல்லா தான் இருக்கும். ஏன்னா பார்க்க வியூவர்ஸ்க்கு தான் இரிட்டேட் ஆகுது. ஆனா தயவு செஞ்சு சாச்சனா மாதிரி ரீஎன்ட்ரி கொடுக்க வைக்காதீங்க. ஏன்னா அப்போ சம்பந்தமே இல்லாம ஏதாச்சும் தனியா தான் உளறிட்டு இருக்க போறாங்க. இவன் வேண்டாம்னு எதுக்கு, இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். நம்ம திரும்ப கண்டென்ட்க்கு வருவோம். விஜேஎஸ் இந்த வீக் அனுபவம் பத்தி கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வர்ஷினில இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. சரி என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். அதுல ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுரு. தீபக் ஃபர்ஸ்ட் வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ஸ் நீங்களாம் ட்ரையா இருக்கீங்கன்னு பெருசா பேசிட்டு வந்தாங்க. சரி ஏதாச்சும் பெருசா பண்ணுவாங்கன்னு பார்த்தா இன்னும் பார்த்துட்டே இருக்கும்னு புள்ளையார் சொல்லி போட்டு வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ஸ் ரோஸ்ட்டை துவங்கி வைக்கிறாரு. அடுத்து வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் கிட்ட நீங்க வெளியே பார்க்கும்போது நெகட்டிவா நினைச்சு பட் இப்போ பாசிட்டிவா இருக்காங்க அண்ட் வைஸ் வர்சா யாரெல்லாம் நினைச்சீங்கன்னு கேட்கிறாரு விஜேஎஸ். ரியா ஏதோ சுத்தி வளைச்சு சொல்ல விஜேஎஸ் டிப்ளமேட்டிக்கா விளையாடாதீங்கன்னு சொல்லி தானே அனுப்புனேன், உட்காருங்க அப்புறம் கேட்கறேன்னு ஃபர்ஸ்ட் தக் மொமெண்ட்டை பதிவு பண்ணிட்டாரு. யூஸ்வலா எல்லா சீசன்லயும் ஒரு 2-3 வேர்ட்ஸ் ட்ரெண்ட் ஆகும். அந்த மாதிரி இந்த சீசனோட வேர்ட் டிப்ளமேட்டிக். இந்த வேர்டை விஜேஎஸ் மட்டும் சாட்டர்டே அண்ட் சண்டே எபிசோட்ல 20 டைம்ஸ் ஆச்சு யூஸ் பண்ணிருப்பாரு. அப்போவும் ஹவுஸ்மேட்ஸ் டிப்ளமேட்டிக்கா தான் பேசுவாங்க. டிப்ளமேட்டிக்கா விளையாடாதீங்க அப்படின்னு சொன்னேன். மஞ்சரி பாசிட்டிவா இருந்து நெகட்டிவ்னா சத்யாவை பாக்குறேன், நெகட்டிவ் டு பாசிட்டிவா அன்ஷிதாவை பாக்குறதா சொல்றாங்க. நெக்ஸ்ட் வர்ஷினி. ஆமா நீங்க தான் எபிசோடே பார்க்கலையே, இருந்தாலும் நானும் சொல்லுவேன்னு நெகட்டிவ் டு பாசிட்டிவா சத்யாவை தோணுச்சான். அப்புறம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ்னு கேட்க எப்பவும் போல ஏதோ வளர பாவம் விஜேஎஸ் கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. பாசிட்டிவ் டு நெகட்டிவ்க்கு சுனிதாவை சொல்றாங்க. அப்புறம் ரியா கட் அண்ட் ரைட்டா பாசிட்டிவ் டு நெகட்டிவ் அருண் அண்ட் நெகட்டிவ் டு பாசிட்டிவா சவுண்ட சொல்றாங்க. இப்போ ஓல்டு கண்டஸ்டன்ஸ் கிட்ட வைல்ட் கார்டு என்ட்ரிஸ்ல யாரெல்லாம் யூஸ்ஃபுல் அண்ட் யூஸ்லெஸ்னு விஜேஎஸ் கேக்குறாரு. ஓல்டு ஹவுஸ்மேட்ஸ்லாம் இதுக்காக தான் காத்துட்டு இருந்த மாதிரி நான் சொல்றேன்னு கையை தூக்குறாங்க. சுனிதா கரெக்டோ தப்போ அவங்க இன்புட்ஸை கொடுக்கறனால ரியா யூஸ்ஃபுல்னோ இந்த கேம்ல எதுக்கு வந்திருக்கீங்க அப்படியே போயிடுங்கன்னு வர்ஷினியையும் சொல்றாங்க. ஆனா இப்படி கட் அண்ட் ரைட்டா பேசுற பொண்ணை எலிமினேட் பண்ணிட்டாங்களே, இதை பத்தி நாளைக்கு டீடைலா பேசுவோம். முத்து ராணவ யூஸ்லெஸ்னோ ரயனை யூஸ்ஃபுல்னோ சொல்றாரு. மேக்ஸிமம் பாய்ஸ் எல்லாரும் ரயன் அண்ட் சிவகுமார் யூஸ்ஃபுல்னோ ராணவ் யூஸ்லெஸ்னோ சொல்றாங்க. நெக்ஸ்ட் வீக் அர்ணவ் மாதிரி தனியா சுத்திட்டு இருக்க ராணவ் பாய்ஸ் டீம் என்ன செய்ய போறாருன்னு தெரியல. சாரி பாய்ஸ் மட்டும் இல்ல, எல்லா கேர்ள்ஸும் பாதி பேர் யூஸ்லெஸ்னு ராணவ தான் சொல்றாங்க. அதுவும் அன்ஷிதா எல்லாம் ராணவ் பண்றது இரிட்டேட்டிங்கா இருக்குன்னு மூஞ்சி மேலேயே குத்திட்டாங்க. சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கியாச்சு. ஸோ அதிகமாக யூஸ்லெஸ் டேகர் ரியா ராணவ் அண்ட் வர்ஷினி வாங்குறாங்க. இவங்க வியூஸ்லாம் கேட்டுட்டு விஜேஎஸ் அட்வைஸ் பண்ணுறாரு. பிரேக்னு விஜேஎஸ் சொல்லிட்டு போனதுக்கப்புறம் ரியா பெட்ரூம் போய் நீங்கள்லாம் மிக்சர் சாப்பிட்றீங்கன்னு தானடா நானே உள்ளே வந்தேன்னு தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க யாரை மாதிரி ட்ரை பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்போ அந்த பார்டர் பஞ்சாயத்து மேட்டர் வருது. அப்புறம் பாய்ஸ் கிட்ட ஒரே ஒரு டாஸ்க் தான் சொன்னோம், அதுக்கே அவங்க ஒத்துக்காதது அவங்க டீம்லேயே ஸ்போர்ட்டிவ்னஸே சுத்தமா இல்லைன்னு சொல்றாங்க. சவுண்டு சத்யா கரெக்டான டெசிஷன் எடுத்திருந்தா 5 மினிட்ஸ் முடிஞ்சிருக்க வேண்டிய பஞ்சாயத்து 2 நாளா போச்சுன்னு புவர் டெசிஷன் மேக்கிங்னு சொல்றாங்க. இதே தான் ஆனந்தி, சுனிதா, சாச்சனா, மஞ்சரி எல்லாரும் மீடியேட்டரா தான் இருந்தாரு, ஒரு கேப்டனா இல்ல பயாஸ்டு கேப்டனா இருந்தாருன்னு சொல்றாங்க. ஜாக் என்ன சொல்றாங்கன்னா அருண் அண்ட் முத்து சத்யாவை நீ நல்ல கேப்டன், நீ கரெக்டா தான் டெசிஷன் எடுக்கிறேன் திரும்ப சொல்லி சத்யாவை கரெக்டான டெசிஷனை மேக் பண்ண விடலையாம். அப்புறம் முத்து அண்ட் அருணுக்கு ஈகோ வேறையாம். வர்ஷினி கேர்ள்ஸ் எல்லாரும் பேசிட்டே தான் இருப்பாங்க, அதனால சத்யா இங்க ஓகே சொல்லிட்டு பாய்ஸ் கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரும்போது நோ சொன்னாரு. சோ கேப்டன்சி நல்லா பண்றாருன்னு சொல்ல விஜேஎஸும் புடிச்சிட்டாரு. கேர்ள்ஸ் பேசிட்டே இருப்பாங்கன்னா என்ன சொல்ல வரீங்க, உரிமை தானே கேட்டுதானே ஆகணும்னு சொல்லி ஜாக் வச்சு ஒன்னு சொல்ல வைக்கிறாரு. அட்டென்டிவா இருக்கணும். என்ன சொல்றீங்க? அன்அட்டென்டிவா இல்லாம கொஞ்சம் அட்டென்டிவா அங்க சொல்லுங்க. எனக்கு அன்அட்டென்டிவா இல்லாம கொஞ்சம் அட்டென்டிவா இருக்கணும். ஓகே.
புரிஞ்சா சரிதான். அருண் முத்து கிட்ட ஏன் அந்த 15 செகண்ட்ஸ்க்கு ஒத்துக்கலன்னு கேட்க அது ட்ராப் மாதிரி இருந்துச்சு, அலங்கார வார்த்தைகள்னு ஏதேதோ சொல்லி மலுப்புறாரு அருண். அண்ட் ஆடியன்ஸ் கிட்ட அவங்க வியூஸை சொல்றாங்க. அதுக்கு ஒரு ஹூக் ஸ்டெப் போட்டு ஆடி இருந்தா என்ஜாய் பண்ணிருப்போம், அதை விட்டுட்டு 2 டேஸா பண்ணலாம்னு யோசிச்சது இரிட்டேட்டிங்கா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. பிரேக்ல இன்னொரு கண்டென்ட், பாய்ஸ்லாம் மேல் ஈகோ 2 பேருக்கு இருக்கு, அருண் அண்ட் முத்து அப்படின்னு சுனிதா சொல்றாங்க. ரியா அண்ட் வர்ஷினி யாரும் இல்லாதப்போ கேமரால பேசுறத பத்தி விஜேஸ் கேக்குறாரு. ரியா கூட ஏதோ ரீசன் சொல்லிட்டு உட்காந்துறாங்க. வர்ஷினி கிட்ட உண்மை ஜெயிக்கும், எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்களே, எந்த உண்மைன்னு சொல்றாரு விஜேஸ். அண்ட் கேர்ள்ஸ் எல்லாரும் இவங்க கேர்ள்ஸ்னாலே இப்படிதான், ஃபெமினிஸ்டா பேசாதீங்க, கேர்ள்ஸ் என்னைக்கு கரெக்டா டெசிஷன் மேக் பண்ணிருக்காங்க, கேர்ள்ஸ் தான் மேனிபுலேட் பண்ணுவாங்க அப்படின்னு இதுவரை வர்ஷினி சொன்னதை எல்லாத்தையும் புட்டு வச்சுட்டாங்க. இதை கேட்டுட்டு வர்ஷினி என்ன பண்ணாங்கன்னா வேற என்ன பண்ணுவாங்க, திருன்னு முழிச்சிட்டு தான் இருந்தாங்க. விஜேஸும் எல்லா தப்பும் உங்க மேல வச்சுட்டு உண்மை ஜெயிக்கும்னா என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் ஒழுங்கா கவனிச்சு விளையாடுங்கன்னு முடிச்சிட்டாரு. நானும் போன வாரத்துல இருந்தே விஜேஸ் விஷால ரோஸ்ட் பண்ணுவாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அந்த நாள் தான் வரமாட்டேங்குது. அட்லீஸ்ட் சண்டே எபிசோட்லயாச்சும் விஜேஸ் பயஸ்டா இல்லாம விஷாலையும் சத்யாவையும் ரோஸ்ட் பண்ணணும். நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் எலிமினேட் ஆகிட்டு இருக்காங்க, மிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்கவங்க எல்லாம் இன்னும் உள்ளதா இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் காரைக்குடி பசங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.